ஆண்டவர் ரீசன் இல்லாம எதையும் செய்ய மாட்டார், எதையுமே அனுமதிக்க மாட்டார். ஆண்டவர் செய்கிற ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஒரு பர்பஸ் இருக்கிறது, அல்லது ஒரு ரீசன் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆசீர்வதிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது, தண்டிக்கிறதுக்கு பின்னாடியும் ஒரு நோக்கம் இருக்கிறது. முகாந்திரம் இல்லாமல் அவர் எதையுமே செய்ய மாட்டார், எதையுமே செய்ய மாட்டார். பல நேரத்தில் ஏன் 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 என்கிற கேள்விதான் நமக்குள்ளே அதிகமாக எழும்புகிறது. ஏன் ஆண்டவர் இப்படி, எதனால இப்படி? இன்னைக்கு ஜெபத்துக்கு பஞ்சமா? இல்ல, எல்லாரும் ஜெபம் பண்றாங்க, எல்லாரும் ஜெபம் பண்றோம். அப்படி இருக்க ஏன் ஆண்டவரே இனியாவது நல்லது நடக்கையாவது எல்லாம் மாறும்னு பார்த்தா இன்னும் மோசமா தான் ஆண்டவரே மாறிட்டு இருக்கு. ஏன் ஆண்டவரே? ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் தீர்க்கதரிசியை கொண்டு, நான் செய்த எல்லாவற்றையும் முகாந்திரம் இல்லாமல் செய்யவில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். எல்லாவற்றையும், தேவன் செய்கிற எல்லா காரியத்துக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு முகாந்திரம் இருக்கிறது. அபிஷேகம் பெற்ற தேவ பிள்ளை தன்னை நிதானிக்கும் போது இதை அறிந்து கொள்வான். தாவீது சொன்னான் அல்லவா, சகோதரர்களுக்கு ஆகாரம் கொடுக்க வந்தபோது கோலியாத் சவால் விடுவதை கேட்டு விசாரித்து கொண்டிருக்கும் போது தாவீதின் மூத்த சகோதரன் வந்து, நீ ஏன் இங்கே வந்தேன்னு கேட்கும் போது தாவீது அவன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அதன் அர்த்தம் என்ன? தேவனால் நடத்தப்படுகிறவனுக்கு நிச்சயம் உண்டு, நம்பிக்கை உண்டு. என்ன? தேவன் ஒரு இடத்துல என்னை கொண்டு போனாலும் சரி, தேவன் என் வாழ்க்கையில் ஒன்று செய்தாலும் சரி, அதுக்கு பின்னாடி தேவன் ஒரு முகாந்திரத்தை வைத்திருக்கிறார், ஒரு ரீசன் இருக்கு, ஒரு நோக்கம் இருக்கிறது.